நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஒரு முருகன். தேர்தல் முடிஞ்சாச்சு, எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. ஓட்டு போட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. ஆனா இந்த தேர்தல்ல சில சம்பவங்கள் நடந்துச்சு. நாம அதை கவனிக்க தவறிட்டோம். அந்த கவனிக்க தவறின விஷயத்த எண்மன ஆதாரங்களையும் சேர்த்து பேசலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இருந்துச்சுன்னா பொண்ணு இருந்துச்சுன்னா பாருங்க, கூடவே பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பேசுற வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். நம்ம என்ன கவனிக்க தவறிட்டோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய கதையிலிருந்து இருக்குமே, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்து குறிப்பிட்ட இடத்துல வாழ்றேன். என்னுடைய வாக்கு அந்த ஓட்டு அதுவும் அங்கதான் இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் நான் ஓட்டு போட அதே ஓட்டிங் பூத்துக்கு போறேன். உங்க ஓட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த வெப்சைட், இன்டர்நெட் ஆப், அதுல போயிட்டு பாக்குறேன். அது என்னுடைய ஊர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல தாங்க. சரி, பக்கத்துல இருக்குது, அதனால எப்படியாச்சும் டிராவல் பண்ணி போயிடலாம், மெதுவா போய் ஓட்டை போட்டு வந்துட்டேன். ஒருவேளை அது ஒரு 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு சென்டர்ல எனக்கு ஓட்ட போட்டிருந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சிருக்கும், என்னால ஓட்டு கொடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறை இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணுது. இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி யாருமே கேள்வி கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு, ஒரு கர்வம் அந்த ஆணையத்துக்கு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமர்ந்து இருக்கும்போது நம்ம எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, இந்த டைம்ல இந்த டைம்ல எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த டைம் அறிவிச்ச உடனே முதலமைச்சரை கூட இவங்க அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ண முடியும். உச்சபட்ச அதிகாரம் இருக்குது இவங்க இடத்துல. இந்த நாட்டோட நீதிமன்றமே தேர்தல் ஆணையத்திட்ட கருத்து தான் சொல்ல முடியும், உத்தரவு போட முடியாது. அவங்கள்ட்ட செய்ய முடியும், கருத்து சொல்ல முடியும். இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றம் வேணா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கலாமே தவிர, மற்றபடி கிளை நீதிமன்றங்களா இருக்கட்டும், கீழமை நீதிமன்றங்களா இருக்கட்டும், கருத்து தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்குள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற பவரை விட தேர்தல் ஆணையத்துக்கு பவர் அதிகமா இருக்கு. ஏன்? இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் கட்டி காப்பாற்றப்படணும், அதுக்கு முழு பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால அவங்க சுதந்திரமா செயல்படணும். எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பாடியும் அவங்க கட்டுப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவங்கள முழு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் கொடுத்து இந்த நாடு கட்டமைக்கப்படும் போது கொண்டு வந்திருக்காங்க. எவனாலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு அமைப்பு அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். நாட்டினுடைய பிரதமரும் அவர் கேள்வி கேட்க முடியாது, குடியரசுத் தலைவரும் கேள்வி கேட்க முடியாது, எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா நீங்களும் நானும் கேட்கலாம். ஏன் அவங்க கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேர்தலில் நிக்கணும், கேள்வி கேட்டா அவங்களோட இதை தள்ளுபடி முடிவாங்க, அடுத்த பிரச்சனை வந்துடும். நம்ம கேட்கலாம். ஏன்? நம்ம கெட்ட வரி பணத்துலதான் இந்த தெண்ட கர்மாந்தர்கள் சம்பளம் வாங்கணும். அப்ப அந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற சில சில்லறைகளை நோக்கி நம்ம சில சில்லறை கேள்விகளை சிதற விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னப்பா இவ்வளவு நேரம் பெருமையா தேர்தல் ஆணையத்தை அதிகாரிக்கு உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு பெரிய பில்டப் கொடுத்த பாஷா ரேஜுக்கு இப்ப டக்குனு மண்ணடித்த தெரிவி அப்படின்னு, ஆமாங்க, அந்த சில்லற பேஜ்ல சில்லற வேலைகள் பண்ணிருக்காங்க. அந்த சில்லற வேலைகள்னு சில வச்சு நமக்கு மனக்குமுறல பேசித்தான் ஆகணும். யாரோ ஒருத்தர் பேசணும் இல்லையா? நம்ம பேசுறதுனால தேர்தல் அதிகாரி கேட்டுமா? நிச்சயமா கேட்காது. நம்ம பேசுறதுனால தேர்தல் ஆணைய அதிகாரி இதை கேட்டு திருந்திட போறாரா? திருந்த போகல. ஆனா ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுற கருத்துக்களை பூர்வமா பரப்பி அவங்களுடைய பிரச்சனைகளை தேர்தல் அதிகாரி நோக்கி கேள்வி இருக்கும் பொழுது, ஏன்னா பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். இவ்வளவு நாளும் அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டா, எம்எல்ஏ எம்பிஏ பார்த்து கேள்வி கேட்டா, அவங்களை கிண்டல் பண்ணா, நம்ம பார்த்து தெண்ட சொல்லிட்டு அழகா வாழ்ந்துட்டு இருந்தோமே, அப்படியே நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமே, நம்மளை பார்த்து திடீர்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் விழிச்சுக்கிட்டானோ அப்படிங்கிற இடத்துல நகர்த்துறதுடைய முதல் படி, முதல் விதை யாராவது போட்டாலும் இல்லையா, அந்த விதையில முதல் பங்குல என்னோட பங்கு அதை நினைக்கிறாங்க. விஷயம் என்னன்னாக்க, இந்த நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் வச்சிருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் இந்த நாட்டுக்கு செஞ்சது நிறைய சாதனைகள் அப்படின்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. 100% வாக்குப்பதிவை கொண்டு வருவதற்கான ஒரு சின்ன முயற்சி கூட இந்த அயோக்கிய பேர் எடுக்கல. அவங்க எடுத்திருக்கிற முயற்சியில எப்படிப்பட்ட முயற்சி தெரியுங்களா? 100% வாக்குப்பதிவை கொண்டு வருவதற்காக நான் எடுத்திருக்கிற முயற்சி அவங்க சொல்றது என்ன தெரியுங்களா? நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்றது, பள்ளிக்கூடத்து பசங்களை வச்சு விளம்பரம் பண்றது, பள்ளிக்கூடத்துல போய் இதை பத்தி சொல்றது, காலேஜ்ல போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பெயின் பண்றது, அடுத்தாக்குல சைக்கிள் ரேலி நடத்துறது, தியேட்டர்ல விளம்பரம் போடுறது, டிவிகள்ல விளம்பரம் போடுறது, வால் போஸ்டர்ஸ் ஓட்டுறது, தேர்தல் அலுவலகத்துல அப்படி பலூன்களை பறக்க விடுறது, இந்த வெட்டித்தனமான வேலைகளை பண்ணிட்டு நாங்க 100% வாக்குப்பதிவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், நாட்டுல எல்லா அதிகாரமும் உங்கள்ட்ட இருக்கு. நீதிமன்றமே உங்களோட கருத்துதான் சொல்ல முடியுது, உங்களை தண்டிக்க முடியாது. அப்படி இருக்கிற அளவுக்கு உச்ச அதிகாரம் வச்சிருக்கீங்க. உச்ச நீதிமன்றம் வேண்டுமானாலும் உங்களை தண்டிச்சுக்கலாம், கீழமை நீதிமன்றங்களும் உங்களை தண்டிக்க முடியாது. அப்ப அவ்வளவு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குல்ல. ஒரு ஓட்டு போடணும்னா அவங்க சம்மர் அணி போடலாம்ல. ஓட்டு போடாத டேட்டா ஒன்று இருக்குது இல்ல. ஓட்டு போட்டவன் எந்த கட்சிக்கு போட்டாலும் அவன் கேட்கல. ஓட்டு போடாதவன் டேட்டா ஒன்று இருக்குது இல்ல. முதல் முறை வாக்களிக்கல அவன். ஓகே, அவனுக்கு சம்மன் எடுத்துறேன். ஐயா, ஓட்டுனா என்ன, ஏன் ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம நாடு அப்படி மாற்றம் அடையும், நம்ம ஏன் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டா அவனுக்கு லெட்டர் எடுத்து, 2வது முறை ஓட்டு போடலாம் தண்டனை இப்படி குற்றம் அப்படின்ற தகவலை அவனுக்கு கொடுத்து, 2வது முறை ஓட்டு போடலாம் அவனுக்கு ஒரு 15 நாள் ஜெயில் தூக்கி போடலாம்ல. போடலாம்ல. நீ 15 நாள் 2வது முறை ஓட்டு போடல அப்படின்னா 15 நாள் ஜெயிலுங்க. 2 முறை அது மாதிரி ஜெயில அனுபவிச்சா அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா திருந்திடுவானா இல்லையா? ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறத கரெக்டா அந்த ஓட்டு போடுவான்ல. இந்த நாட்டுல எத்தனை சதவீதம் பேர் ஒழுங்கா ஓட்டு போடுறாங்க? சரி, நான் ஓட்டு போட போறேங்க, ஏன் ஓட்டு என் ஊர்ல இல்லைங்க. என் ஓட்டு என் ஊர்ல இல்லைங்க. எனக்கே நடந்த சம்பவம். என் ஓட்டு என் ஊர்ல இல்ல. என் ஊர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. போன தேர்தல்ல என் ஊர்ல ஓட்டு போடுறேன். இந்த தேர்தல்ல என் ஓட்டு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நான் அட்ரஸ் சேஞ்ச் எதுவும் கொடுக்கல, என் வீட்டை நான் அங்க மாற்றல, எதையுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி என் ஓட்டு அங்க போச்சு? என்ன டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ற, என்ன மெயின்டைன் பண்ற நீ? இந்த கேள்வி யாராவது கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? இனி நாம கேட்கிறோம். இனி நாம கேட்கிறோம். நாம தமிழ்ல கேட்கிறோம். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தியில பேசி போடுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல நீங்க பேசி போடுங்க, கன்னடம் தெரிஞ்சா கன்னடத்துல பேசி போடுங்க, மலையாளம் தெரிஞ்சா மலையாளத்துல பேசி போடுங்க. 4 வரை இருந்த தேர்தல் ஆணைய அதிகாரி அவங்க சப்புன்னு அடிக்கணும். 4 வரை இருந்து சாணியில முக்கி செரும்பு வச்சு அடிக்கணும். அடிச்சாதான் இந்த தெண்ட சோறுகள் திரும்பும். இந்த தெண்ட சோறுகள் திரும்பும். ஏன் தெரியுமில்ல, இந்த நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் அதுகிட்ட தான் இருக்காரா. வடங்கி பச்சி சாப்பிட்டு பேசாம மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி கொத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த நாளையும் பாக்குறது இல்லைங்க. எங்க 100% ஓட்டுப்பதிவு கட்ட நடந்துச்சுன்னா ஒரு நாட்டை சீர்திருத்த முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? அது என்னங்க, நான் சிம் கார்டு வாங்க போனா என் கைரேகை வச்சு என் டேட்டா எடுத்தவன், நான் என்ன ஸ்கூல்ல படிச்சேன், என் ஜாப் முதல்ல சொல்ல முடியும். ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரனால, ஒரு பிரைவேட் கம்பெனி. ஒரு பேங்குக்கு நான் போய் பணத்தை பத்தின விஷயங்கள் பார்க்க போனா ரேகையை வச்சோன்னா என்னோட டேட்டா சொல்லிடலாம். ஒரு பேங்க்ல ரேஷன் கடையில போய் நான் ரேஷன் பொருட்கள் வாங்க போனா குடும்ப தலைவர் வாங்கி கைரேகை வைக்கிறா வச்சா எந்த அரிசி பருப்புல வந்துருது. செல்லுக்கு மெசேஜும் வந்துருது, மொபைலுக்கு மெசேஜ் வந்துருது. 130 கோடி மக்களை நிர்வகிக்கிற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை உருவாக்குற ஒரு அமைப்பு. இன்னமும் நீ பேலட்ல குத்துவேங்கிற, அந்த சீட்டு உடக்கதான் இருக்குங்க. ஓட்டு புக்ல உங்க எங்க டேட்டா உங்க பேர் வந்து நீங்க ஓட்டு போட முடியாதுங்கிற. என்னடா நீ வாக்காளர் பட்டியல என் பேருக்கு ஓட்டு போட முடியாது. இந்த வாக்காளர் பட்டியல் எப்படி ரிலீஸ் பண்ற? தேர்தலுக்கு 30 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ற. தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடி நீ ரிலீஸ் பண்ற அந்த டேட்டா பேஸை பார்த்து என் பேர் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா நான் கொண்டு வந்து எழுதி கொடுத்தா 15 நாள் சரி பண்ணிருக்கியா? சேர்த்து போகணும்ல. அந்த பவர் கொண்டுருதா? சேர்த்திருக்கீங்களா வரைக்கும் எப்படியாச்சும்? அடுத்த தேர்தல் அதுவும் எழுதி வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு அப்டேட் ஆகலைங்க அப்படின்னு. சரி, ஏற்கனவே போனோம்னு ஒரு பூத்துல ஓட்டு போட்டிருக்காங்க, அவன் உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவன் ஓட்டு வேற பூத்துக்கு போகுது? போன தேர்தலில் அதே பூத்துல ஓட்டு போட்டா வேற பூத்து போறாங்க. அட்ரஸ் சேஞ்ச்ல எதுவுமே பண்ணாம எப்படி அடுத்த போகுது? இந்த கேள்வியை மக்கள் யோசிக்கணும். தேர்தல் ஆணையங்கள் செய்யுதுன்னா தெண்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, எந்த டேட்டாவும் கீப் அப் பண்றது இல்லை. ஒரு இறப்பு சான்றிதழ் ஒருத்தன் இறந்து போயிட்டாங்க, அவனுக்கு ஓட்டை எப்படி நீக்கிற? அவன் இறந்தவனுக்கு எப்படி தெரியும்? நாட்டுல இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் அப்டேட் பண்றாங்க, எல்லாத்தையுமே ஆதார் கார்டு லிங்க் பண்றாங்க. இல்லை, இப்போ ஓட்டை ஆதார் கார்டு லிங்க் பண்ணியாச்சுல, உன்னால ஒரு டேட்டா பேஸ் எடுக்க முடியாதா? கொஞ்சம் கூட படிச்ச அறிவு இல்லையா? படிச்ச ஒருத்தம் கூட வாங்க இல்ல. கலெக்டர் படிச்சுதான் அங்க வேலைக்கு போறீங்க, ஐஏஎஸ் படிச்சுதான் அங்க போறீங்க. ஐஏஎஸ் படிச்சீங்கன்னா பார்த்து வந்துருக்கீங்களா? இந்த கேள்வி எல்லாம் சாமானிய மக்களுக்கு கேட்க துவங்கணும். யாருங்க கேட்கறது? தேர்தல் ஆணையத்தை பத்தி இவனுமே கேள்வி கூடாதா? நம்ம மக்கள் நினைச்சிருக்காங்க நம்ம நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எம்எல்ஏ எம்பி தான். சத்தியமா அவங்க இல்ல, அவங்க இல்ல. இந்த நாட்டுல ஓட்டே போடாது பல அயோக்கிய கூமுட்டைக்குதான். ஒரு தொகுதியில 55,000 ஓட்டு, 50,000 ஓட்டு, 60,000 ஓட்டு வாங்கி தான் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதிகபட்சமோட 1 லட்சம் ஓட்டு எங்கேயாவது வாங்குறாங்க, அவ்வளவுதான் இங்க வாங்குறாங்க. தொகுதியினுடைய மொத்த ஜனத்தொகை கூட்டுங்க 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்காங்க. மீதி பேர் எங்க கொடுக்க போனாங்க. ஆவரேஜா கூட்டி பாருங்க, ஒரு தொகுதியில 2 லட்சம் பேர் தான் ஓட்டு போறாங்க, மிச்சம் 50,000 பேர் எங்க புடுங்க போனாங்க.
ஓட்டே போட மாட்டான். இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? நமக்கு தெரியாத ஓட்டு போடலாம், அவனுக்கு தெரியும்ல. அவங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, அவங்கிட்ட அட்ரஸ் மாதிரி ரெக்கார்ட் இருக்கு. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வரைக்கும் அவன்கிட்ட இருக்குது. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் தட்டினா அவனுக்கு அவனோட அட்ரஸ் வரைக்கும் கிடைக்கும். அவன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு எல்லாமே தெரியும் அவனுக்கு. அந்த பரதேசி பன்னாட நினைச்சிருந்தானா நமக்கு சரியான அமைச்சர் கொடுத்துருக்கலாம். அந்த பரதேசி பன்னாட நினைச்சிருந்தா சரியான முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம், சரியான பிரதமர் கொடுத்துருக்கலாம். அந்த நாய்க்கு தெண்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுங்க தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற பேரு. அப்ப யார சீர்திருத்தம்? டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சுங்க, எங்கேயோ போயிருச்சு, உலகம் எங்கேயோ போயிருச்சு. இன்னமும் இவங்க என்ன பண்றாங்க? சரி, இப்ப நான் சென்னையில இருக்கிறேன், என்னுடைய ஓட்டு தூத்துக்குடியில இருக்கு. நான் ஓட்டு போடுறதுக்காக ஒரு நாள் வந்துட்டு போகணுமா? ஏன்னா சென்னையிலே என்னுடைய வேட்பாளர் ஓட்டு போடக்கூடாதா? சிஸ்டத்தை கொண்டு வர முடியாதா? டெக்னாலஜி வேண்டுதா? கொண்டு வர முடியாதா? 5G வந்துருச்சுங்க, 5G டெக்னாலஜி வந்துருச்சுங்க, கொண்டு வர முடியாதா? கைரேகை வச்சா நான் எங்க வேணாலும் நாட்டுல எங்க வேணாலும் ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்றாரு, பிரதமரும் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே ரேஷன். நான் இங்கிருந்து என்னுடைய ரேஷன் பொருட்களை சென்னையில எங்க வேணாலும் வாங்கிக்கலாம்னு வருது. ரேஷன் பொருட்களை எல்லா இடத்துல வாங்கிக்கலாம். இது மாதிரி சிஸ்டம் கொண்டு வச்சுனா ஓட்டை எல்லா ஊர்லயும் போட முடியாதா? அங்கிருந்து ரேகை வச்சு ஓட்டு நம்பர் தானே, கார்டு நம்பர் தானே. அந்த கார்டு நம்பர்ல எந்த அட்ரஸ் இருந்ததோ என் தொகுதி தெரிஞ்சுள்ள கரெக்டா. நான் அங்கிருந்து ஓட்டு போட்டாலே என்னுடைய தொகுதி மதுரையா, தூத்துக்குடியா, திருநெல்வேலியா, அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குதா, பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா, அந்த இடத்துக்கு ஓட்டு போட முடியல, சிஸ்டத்தை கொண்டு வர முடியாதா? அதுக்கான செலவு பண்ண முடியாது அவங்களால. தெண்ட செலவுகள் எல்லாம் பல விஷயங்களை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பணத்தை வீணடிக்குது, 100% வாக்குப்பதிவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆனா யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லாத கேம்பெயின்ஸ். சரி, எண்மன ஆதங்கங்கள்ல பல கேள்விகள் தேர்தல் ஆணையம் துவக்கி இருக்கு. இப்போ நம்மளுடைய நண்பர்கள் சில பேருக்கு ஓட்டு லிஸ்ட்ல பேரே இல்லைட்டாங்க. அடுத்த தேர்தலில் பேர் ஒரு சேர்ப்பா, ஏன் இந்த தேர்தலுக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுக்கல? வாக்களிக்கிற உரிமை நீ கொடுக்கலன்னா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உன் மேல கேஸ் போட்டு ஏதாவது கொடுப்பியா? அதுக்கு இழப்பீடு, மாநஷ்டம் கொடுப்பியா? அது மாதிரி எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லை. யாரை கேள்வி? இந்த குழப்பம் தான், இந்த மன ஆதங்கம் தான் எனக்கு இருந்துச்சு. மனசுல 1000 கேள்விகள் இருக்கு தேர்தல் ஆணையத்தை நோக்கி. ஆனா அதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால இதோட நிறுத்திக்கிறேன். ஆனா நீங்க கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தை கேட்கணும். எலெக்ஷன் முடிஞ்ச இந்த டயத்தோட வச்சுட்டு அப்புறம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடக்கூடாது. அடுத்த விஜயோ, அஜித்தோ, அடுத்த நடிகர்கள் பற்றியோ புதுசா அரசியல் பிரச்சனை வந்தாலும் பேசுறதுக்கு போயிருக்காரு. ஏன்னா அரசியல்ல எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியா நம்ம நம்பி இருக்கிற இடம் வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம வாக்கு செலுத்தி ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்துருவான்னு நினைக்கணும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஓட்டுங்கிற இடம் வேணும். உங்க பேரே ஓட்டு பெட்டியில் இல்லைன்னா நீங்க எந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்லி தீர்ப்பீங்க? எந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி தீர்ப்பீங்க? ஓட்டே உங்களுக்கு இல்லையா? அதனால ஓட்டு போடுறதுக்கான வேலை செய்யறதுக்கு நம்ம முயற்சி. அப்போ குறிப்பா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்யற தவறை பற்றியும் தேர்தல் ஆணையத்தை பற்றியான விழிப்புணர்வு தான் நாம இனிமே யோசிக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு, சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல இது மாதிரி கேட்கலாம். பார்க்கலாம்.